அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி மாதத்துடைய விசேஷமான பதிவு பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வீகத்துக்கான மாதம். இந்த மாதம் முழுக்க நமக்கு இறை அருள் கிடைப்பதற்கும் நல்ல தெய்வீக சிந்தனைகள் வளர்வதற்கும் நம்ம நிறைய கோவில்களுக்கு போவோம், நிறைய வழிபாடுகள் செய்வோம். ஏன்னா இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் அதீதமான பலன் இருக்குங்கிறது தான் ஐதீகம். அந்த வகையில் நம்ம குடும்பமானது நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையிறதுக்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் நல்ல ஒரு அதீதமான ஒரு பண வரவு கிடைப்பதற்கும் குறிப்பாக அந்த இறை அருளானது நம்ம வீட்டுக்கு கிடைப்பதற்கு இந்த 3 தெய்வீக பொருட்களை நம்முடைய வீட்டில் நீங்கள் வச்சாலே போதுங்க. இந்த பதிவு நீங்கள் இப்போ இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய முதல் நாள் வைக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். இல்லாட்டி சில பொருட்கள் இல்லைம்மா அப்படின்னா தாராளமாக எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே இந்த 3 பொருட்களை வாங்கி வச்ச கூட போதும். நமக்கு அந்த இறைவனுடைய அருள் கடாட்சத்தால் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். மார்கழி மாதமே முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான மாதம். நம்ம நிறைய ஆன்மீக பணிகள், இறைப்பணிகள் இந்த மாதம் நம்ம செய்ய நமக்கு வரக்கூடிய வருடம் முழுவதுமே நல்ல ஒரு சுபிக்ஷமாக ஐஸ்வர்யமாக இருக்குங்கிறது தாங்க ஐதீகம். ஏன்னா மனுஷங்களுக்கு ஒரு வருஷங்கிறது 365 நாள். அப்படின்னா தேவர்களுக்கு அது வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான். இந்த 12 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது, அடுத்த 6 மாதம் தேவர்களுக்கு இரவாகவும் இருக்குதான். அதே மாதிரி தான் தேவர்கள் கண்விழித்து பகவானை வணங்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரம் தான் நமக்கு இப்படி மார்கழி மாதமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த மார்கழி மாதம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பாருங்கள். அதனால தான் இதில் இந்த நாளில் நமக்கு வழிபாடுகள் பண்ணுங்கள், பிரம்ம முகூர்த்தத்துக்கான ஏதாவது வழிபாடுகள் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட நம்ம சேனலில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, பிரம்ம முகூர்த்தத்துக்கான தீப முறைகள். அப்படி சில விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த இறை அருளாலே நமக்கு எல்லாமே கை கொடுக்குங்க. அதனால தான் இந்த தேவர்களுடைய மார்கழி மாதத்துடைய அதிகாலை வேளையில் கண்விழித்து நம்ம எப்படி இறைவனை அவங்க வழிபடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் தேவர்களை மாதிரியே அதிகாலையில் ஏந்திரிச்சு இறைவனை நம்ம வணங்குறதுனால நமக்கு 1000 வருடங்களுக்கு இறைவனை வழிபட்டால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த எல்லா புண்ணிய பலன்களும் இந்த மார்கழி மாதத்துக்கு கிடைக்கும். அதனால் யாருமே இந்த மார்கழி மாதத்தை நம்ம தவறவே விடக்கூடாது. இப்படி ஆன்மீகத்துக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நமக்கு சயின்டிஃபிக்காகவும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலையில் எழுந்திரிச்சு மெயினாக இந்த கோலம் போடுறது நம்ம எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில வீட்டில் நம்ம ரோட்டில் போகிறப்ப இந்த எறும்புகள் நம்ம மிதிச்சிருவோம். அதாவது ஒரு உயிர் இது பண்ணுறதுக்கு நம்ம காரணமாக ஆயிடுவோம். அதனால் ஏதாவது தோஷங்கள் ஆகி சிலருக்கு குடும்பத்தில் திருமண தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அந்த திருமண தடைகள் எல்லாம் போகிறதுக்காக தான் நமக்கு அதிகாலை வேளையில் மார்கழி மாதம் நமக்கு பச்சரிசி மாவால் கோலம் போட சொன்னோன்னா அந்த பச்சரிசிக்கு எறும்புகள் அது உணவாக எடுத்துகிட்டு போகும். அதனால் ஏதாவது திருமண தடைகள் இருக்குது, நமக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி தான் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிரிலிருந்து வரக்கூடிய தூய ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அந்த காற்றை நம்ம சுவாசிப்பதன் மூலமாக நமக்கு அடுத்த 1 வருஷத்துக்கான ஆக்சிஜன் இந்த மார்கழி மாதத்துடைய பனி மாதத்திலே கிடைக்குதாம். அதனால் இது மாதிரியான நம்ம இப்படி கோலம் போடுறது காலையில் ஏந்திரிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கும் சரி பலவித நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் இந்த குட்டி குட்டி டிப்ஸை இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு கூட இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீடுகளில் சுவாமி ரூமில் நீங்கள் இந்த 3 பொருட்களை நீங்கள் ஒன்றா வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு அதீத பணவரவு ஏற்படும்னு சொல்லியிருக்கோம். என்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம்னாலே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காரு. அந்த கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். சின்னதான ஒரு அகல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நமக்கு அதாவது பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரம் இல்லாமல் எந்த
எந்தவித பூஜைகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் திருப்பதியிலையும் பச்சை கற்பூரம் தான் நமக்கு மெயின் இது. ஏன்னா எல்லா பூஜைகளுக்கும் பச்சை கற்பூரம் அவ்வளவு இஷ்டப்பட்ட ஒரு பொருள் பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதற்காக ஒரு டப்பா நம்ம வாங்கி வச்சுட்டா கூட போதும். ஏன்னா அதனுடைய வாசம் வீட்டுக்குள்ளே இருக்க இருக்க நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்படி சின்னதான தட்டிலட்டை அகல பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, நல்ல பச்சை நிறமுள்ள ஏலக்காய். நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருப்போம், அந்த ஏலக்காய் கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லாமல் நல்ல பச்சையாக பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ எடுத்துக்கணுன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம், 3, 5, 7 அப்படிங்கிற கணக்கில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதோடு கூட பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த துளசி இலைகள். நம்ம நிறைய பேர் மார்கழி மாதம் கோவிலுக்கு போவோம். அப்படி இல்லாட்டி கூட உங்கள் வீட்டு செடியில் ஏதாவது துளசி இலைகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த துளசி இலைகள் 2 இலைகள் மட்டும் பறித்து இந்த 3 பொருட்களையும் ஒன்றா உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த 3 பொருட்களுமே இந்த மாதம் முழுக்க இருக்கட்டும். ஏன்னா இந்த துளசி இலை காஞ்சவுடனே அதை மட்டும் எடுத்து மாற்றிட்டு வேறு புதுசாக துளசி இலைகளை போட்டுருங்க. அந்த ஏலக்காய் இந்த மார்கழி மாதம் முழுக்க இருக்கட்டும். பச்சை கற்பூரம் கொஞ்சம் நாளானா அப்படி அது எவாப்ரேட் ஆவியாயிரும், திருப்பி கொஞ்சம் புதுசாக வேணால் போட்டுக்கலாம். இந்த 3 பொருட்களுமே அப்படி இருக்க இருக்க அதனுடைய வாசமானது நல்ல ஒரு தெய்வீக ஒரு குணங்கள், நல்ல நமக்கு தெய்வீக மனமானது வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி பெருமாளுக்கு உகந்த பொருட்களை, மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை நம்ம இப்படி வச்சு நம்ம எப்போல்லாம் தூபதீப ஆராதனைகள் காமிக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த இடத்துக்கும் நீங்கள் அந்த அங்களுக்கு இல்லாட்டி ஒரு முடிச்சோ என்ன பண்ணுறீங்களோ அந்த முடிச்சுக்கும் நம்ம இப்படி ஒரு தீபதீப ஆராதனைகளை காமிச்சு இப்படி வைக்க வைக்க நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு அதீத ஒரு பணவரவு, நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மகாலட்சுமி யோகங்கள் இது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பெருமாளுக்கு துளசி இல்லாமல் பூஜைகளே கிடையாது. அதே மாதிரி பச்சை கற்பூரம் இல்லாத பூஜைகளே கிடையாது. அதுவும் இந்த மார்கழி மாதம் இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் உகந்த இந்த 3 பொருட்களையும் நம்முடைய வீடுகளில் நம்ம வச்சு வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் வரும். நடக்காத சுபகாரியங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் வேறு ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் நடக்கிறது, இப்படி தொட்டது எல்லாம் துளங்கக்கூடிய நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அதிர்ஷ்டமான இந்த 3 பொருட்கள் நிச்சயமாக ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். எல்லாருடைய வீடுகளையும் மேக்ஸிமம் பூஜை பண்ணுறவங்க வீட்டில் இருக்கும். அப்படி இல்லாட்டி கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சு அதை நம்ம பூஜையில் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய முதல் நாள், இன்றைக்கே நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுக்க என்ன தீபம் நீங்கள் ஏற்றினாலும், அகல் விளக்காக இருக்கட்டும், நிலவாசல் தீபமாக இருக்கட்டும், என்ன தீபம் நம்ம ஏற்றினாலுமே இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூர பொடி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 30 நாட்களுமே நம்ம இது மாதிரி பச்சை கற்பூரம் வாசம் நம்ம வீட்டில் இருக்க இருக்க அந்த இறை அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வீடுகளை செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகமும் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.